நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நிறைய காரியங்களை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுவது மிக கடுமையாக இருக்கிறபடினால் நிறைய நேரங்களில் நம்ம பரலோக ராஜ்யம் ஏன் போகணும், அது என்ன அவசியம், அதை குறித்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம இந்த நாட்டில் தியானித்து கொண்டு இருக்கிறோம். அந்த வரிசையில் கருத்த இயேசு சொன்ன ஒரு ஊமையை இந்த நாட்டில் வாசிக்க போகிறோம். மார்க் 11வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரைக்கும் வாசிக்கும். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாயிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அந்த இடத்தில் வந்தபோது அதில் இலைகளை அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவரும் உன்னிடத்தில் தண்ணீர் ருசியாக இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. தேவன் வந்துட்டு ஒரு காரியத்தை செய்யறார். அதுல சொல்லும் பொழுது முதலாவது அந்த 12வது வசனத்துல சொல்லும் பொழுது அவர் ஒரு இடத்துக்கு போகும்போது அவருக்கு என்ன ஆயிட்டுக்கலாமா, முதலாவது விஷயம் அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்திலே கண்டு இலைகளுள்ள ஒரு அத்திமரத்தை தூரத்துல பாக்குறாரு. அதில் ஏதாகிலும் அகப்படுமான்னு பாக்குறாரு. மூணாவது என்னங்க, ஏதாவது அதுல கிடைக்குமா அப்படின்னு பாக்குறாரு. அப்புறங்க நாலாவது இது என்ன காலம் இல்லையாமாங்க, இது அத்திப்பழ காலம் இல்லை. அடுத்து வாசிங்க. அவர் அதனிடத்தில் வந்த பொழுது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அல்லேலூயா. கீழ்வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை ருசியாக இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் கேட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. அஞ்சாவது ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு மேல ஒருத்தரும் உங்ககிட்ட கனியே புசிக்கூடாது. கீழே 20வது வசனம் 21வது வசனத்துல சொல்லப்படுகிறது, அந்த மரம் பட்டு போயிட்டான், அந்த மரம் செத்து போயிடுச்சு. அல்லேலூயா. ஆனா இந்த அதிகாரத்துல நடக்கிற விஷயங்களை பாருங்க. முதலாவது ஆண்டவருக்கு என்ன ஆயிடுச்சுங்க, பசி உண்டாயிட்டு. ரெண்டாவது தூரத்துல இருந்து பாக்குறாரு, ஒரு மரம் எப்படி இருக்குங்க, இலையோட நல்லா தளத்தளன்னு நல்லா செழிப்பா ஒரு மரத்தை பாக்குறாரு. அவரை பார்த்தது என்ன ஆயிடுச்சுங்க, தூரத்துல இருந்து தான் பாக்குறாரு. அவர் தூரத்துல இருந்து பார்த்தோன்னே கண் பார்வைக்கு எப்படி இருக்குது, அந்த மரம் ரொம்ப செழிப்பா இருக்குது. பக்கத்துல போய் பார்த்தா உள்ளுக்குள்ள காய் இல்ல, ஏதாவது கிடைக்குமான்னு தேட ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. தூரத்துல பாக்குறதுக்கு செழிப்பா இருந்த ஒரு மரம் பக்கத்துல போய் பார்க்கும்போது ஏதாவது கிடைக்குமான்னு உள்ள தேடி பாக்குறாரு. உள்ள எதுவுமே கிடைக்கல. காரணம் என்னங்க, அது சீசனே கிடையாது. மாமரத்துல போய் பழம் இல்லாத நாட்கள்ல போய் மரத்தை பார்த்தோம்னா அதுல பழம் இருக்குமா, இருக்குமா? அத கோபப்பட்டு, ஏன் நீ மரத்துல பழம் இல்லைன்னு அதை வெட்டி எரிச்சிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த சீசனுக்கு சும்மா மரத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் வித்தியாசமா பண்றாரு பாருங்க. போய் பாக்குறாரு, நல்லா வளர்ந்துருக்குது, எனக்கு பசிக்குது, ஆனா அதுல மரத்துல பழம் இல்ல, ஆனா அது சீசனும் கிடையாது. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணிக்கணும், சரி போயிட்டு அடுத்த சீசனுக்கு வந்து பார்க்கலாம், பழம் இருக்குதான்னு பார்க்கலாம்னு செஞ்சிருக்கணும். ஆனா ஆண்டவர் அப்படி செய்யல. எனக்கு பழம் கொடுக்காத நீ இனிமேல் என்னைக்கு பழம் கொடுக்காதேன்னு சமைச்சு விட்டார். அந்த மரம் பட்டு போயிட்டு. என்ன புரியுதுங்க அதுல உங்களுக்கு? ஆண்டவருக்கு ஒரு தயவுதாட்சி வேண்டாமா, ஒரு மனசாட்சி வேண்டாமா? சீசனே இல்லாத காலத்துல பழம் கொடுக்கறதுக்கு அது காலமே இல்லையாமா, அப்புறம் எதுக்கு ஆண்டவர் வந்து பழத்தை தேடுறாரு? ஒரு நியாயம் வேணுமா வேண்டாமாங்க? நீங்க செஞ்சிருவீங்களா? அதை மரத்தை ஒரு மரத்தை வைக்கிறீங்க, ஒரு வருஷத்துல கனி கொடுக்கல, 2 வருஷத்துல கனி கொடுக்கல, 3 ஒரு 5 வருஷம் ஆகட்டும், 6 வருஷம் ஆகட்டும், சரி சீசன் வரட்டும், அந்த சீசன்லயாவது வந்துட்டு அது பழம் கொடுக்குதா பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. நான் இப்ப சமீபத்தில் ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த பழம் கொடுக்காத மரத்தை என்ன பண்ணுவாங்களா, ஒரு ஆணி அடிச்சு விட்டாலோ இல்ல ஒரு வெட்டி விட்டாலோ அது அந்த அதிர்ச்சியில அடுத்த சீசன்ல பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருமா. அப்படி இருக்குன்னு எனக்கே கேட்கறதுக்கு ஆச்சரியமா இருக்கு. பழம் கொடுக்காத மரம்னா அப்படி செய்வாங்களா? இப்போ ஒருவேளை கனிகாலத்துல வந்து கனி கொடுக்கலனா அந்த மரத்தை வெட்டுறது, அந்த மரத்தை சபிக்கிறது வாஸ்தவம், அது நடக்கக்கூடிய விஷயம். ஆனா இப்படி ஒரு விஷயமே இல்லை. காலம் இல்லாத நேரத்துல ஆண்டவர் வந்து அந்த மரத்தை சபிச்சுட்டாருங்க. அப்படி நினைக்கும் போது ஆண்டவர் மேல எப்படி இருக்குங்க நமக்கு, என்னடா ஒரு மரத்தை சமைச்சிட்டாரு, இதுவரைக்கும் ஆசீர்வதிச்சார், இதுவரைக்கும் குணத்தை எல்லாத்தையும் குணமாக்கினார், இதுவரைக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து திடீர்னு ஒரு மரத்தை பார்த்து சமைச்சிட்டாரு, ஆண்டவருக்கு அந்த அளவுக்கு கல் நெஞ்சுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வரும். இல்லையா? அவர் சபிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா அவருக்கு என்ன உண்டாயிற்று, பசியா வந்தவனை ஏமாத்தலாமா? ஸ்டீபன் அண்ணா வாங்கினா ஞாயிற்றுக்கிழமை அவர் வாரம் கேட்பாரு, ஞாயிற்றுக்கிழமை அண்ணா என்ன சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, என்ன சாப்பாடு பாரு, சாம்பார் சாதங்க அப்படின்னு அப்படியே அவருக்கு சோகமாயிடும், அப்படியே போயிடுவாரு.
அவர்கிட்ட கறி குழம்பு இருக்குது, கறிவாசம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவரை சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டு அவருக்கு ரசம் சோறு கொடுத்தா எப்படி இருக்கு அவருக்கு? இல்ல சாப்பாடே கொடுத்தவன் சரி நான் ஸ்டீவன் நான் போயிட்டு வாங்க அப்படின்னா எப்படி இருக்கு? மனசோர்வு உண்டாது இல்லையா? ஆண்டவர் பசியோட வர்றாருங்க. பசியோட வந்தவருக்கு ஏமாற்றம் உண்டானோன்னே ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கு மேல நீ ஒருத்தனுக்கும் கனியே கொடுத்துறாங்க. சமைச்சு அனுப்பிச்சு விட்டாரு. அந்த மரம் பட்டு போயிட்டு செத்து போயிட்டு. அவர் என்ன மாம்ச பசி சொல்றாரு? இந்த இடத்துல அவருக்கு மாம்ச பசி கிடையாது. அவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவன் என்ன இடத்துல ஓடியார கடவன், அவனுக்கு என்னைக்குமே தாகம் எடுக்காத ஜீவ தண்ணீரை கொடுக்கறன்னு சொன்னவர். அவருக்கு பசிக்குமா? ஆனா அவருக்கு பசி உண்டாயிட்டு. காரணம் என்ன தெரியுங்களா? அவர் எதையோ எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு என்ன பண்ணிருப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை நாள் ஒரு சிலர் வீட்டுல நல்ல மணக்க கறி குழம்பு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நல்ல வாசம் அடிக்கும், நல்லா சாப்பிடலாம். ஒருவேளை நான் நாளைக்கு வர்றேன், இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை வர்றேன், வந்து பார்த்துட்டு எனக்கு கறி குழம்பு கொடுங்கன்னா அந்த இடத்துல இருக்குமா? அந்த இடத்துல வேலைக்கு போறனால ஏதோ வந்துட்டு ஒரு சின்ன கத்திரிக்காய் போட்டு குழம்பு வச்சிருப்பீங்க, இல்ல ஒரு சாம்பார். ஆனா நான் கறி குழம்பு தேடினா கிடைக்குமா? அப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? சரி நீங்க வந்துட்டீங்க, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாங்க, கட்டாயம் நான் குழம்பு செஞ்சு வச்சிருப்பேன், நீங்க சாப்பிட்டு போலாம். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? இப்ப ஆண்டவர் வர்றாரு உங்க வீட்டுக்கு. என் மகன் இன்னைக்கு கறி குழம்பு செஞ்சிருப்பான், நான் சாப்பிட போலான்னு சொல்லி வீட்டுக்கு வரும்பொழுது, இல்லைங்க ஆண்டவரே இன்னைக்கு நான் ஒண்ணும் செய்யல, இன்னைக்கு கஞ்சி தான் இருக்குது, நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்கினா திரும்ப ஆண்டவர் வருவாரா? உங்களுக்கு கொடுத்த டைம் முடிஞ்சது. ஆண்டவரோட விசிட்டிங் டைம் முடிஞ்சது. ஆண்டவர் கதவை தட்டும் பொழுது, நான் இன்னும் துணி போடல, இன்னும் நான் குளிக்கல, இன்னும் நான் பல்லு விளக்கல, இன்னும் நான் ஆராதனைக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு, நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் முடிஞ்சது. ஆண்டவர் வெளியே நிற்பாரு. ஒன்னும் நீ கேட்கலையா, நான் சொன்ன பேச்ச நீ கேட்கலையா, வெளியே நின்று மகனே நீ ஆசீர்வாதமாயிரு அப்படிம்பாரு. என்ன சொல்லுவாரு? எனக்கு தவிச்ச வாய்க்கு எனக்கு தண்ணி கொடுக்கல, நான் பசியோட வந்து எனக்கு போஜனம் கொடுக்கல, உன்னை நான் அறியேன்றுவார். அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த டைம்ல நீங்க எப்படியாவது சரி பண்ண பாத்துக்கணும். அது எத்தனையோ வருஷம் ஆயிடுச்சு அந்த மரம் வளர்ந்து. ஏன்? அந்த மரம் செழிப்பா இருக்குதா, அந்த மரத்தை நல்லா வளர்ந்து இருக்குதா, நல்ல கிளைகளோட இருக்குதா. அது பட்டுமான மரம் கிடையாது. இதுக்கான அர்த்தம் நான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது சொல்றேன். ஆண்டவருக்கு பசி உண்டாயிற்று. முதலாவது அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன உண்டாயிட்டுங்க? அவருக்கு பசி உண்டாகும்னு சொல்லிட்டு அவருக்கு கண்டிஷனே கிடையாது. அவர் வந்துட்டு உங்களை பார்த்து வருவார். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர்றாரு, இன்னைக்கு என் மகன் தயாரா இருப்பான், இன்னைக்கு நான் அவனை போனா கூட்டிட்டு போயிடலாம். எங்க உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு போனா மகன் ரெடியா இருப்பான், நல்லா ஜெபிக்கிறான், நல்லா பாடுறான், நல்லா துதிக்கிறான், போதுங்க வா வரலாம் போலான்னு கூட்டிட்டு போலான்னு கையை பிடிச்சி நிற்கும் போது நீங்க பின்னாடி திரும்ப நின்று உலகத்தை பார்த்து உலக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பக்கத்துல இன்னொருத்தர் ரெடியா இருப்பான். அது யாரு? சத்துரு ரெடியா இருப்பான். ஓ தம்பி நீ ரெடியா இல்லையா, வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். சத்துரு உங்களை கூட்டிட்டு போயிடுவான். இன்னும் நீ நான் ஜெபிக்கிறியா, ஜெபிக்கிறேன் அப்படியே குறைச்சிக்கோ. சினிமா பாட்டு நல்லா இருக்கும், ஏசப்பா பாட்டை விட சினிமா பாட்டு நல்லா இருக்கும். கேளு, கொஞ்சம் புதுசா ஒரு பாட்டை போடு, நல்ல மெட்டுல பாட்டை போடு, சினிமா பாட்டு கேளு. ஓ படம் பாரு, நீங்க எங்கேயோ கேட்காத நியூஸ் அன்னைக்கு தான் கேட்கும். ஒரு படத்தோட டைலாக் கேட்டுக்கிட்டு என்னைக்குமே நீங்க அதை கேட்டுக்கவே மாட்டீங்க. அன்னைக்கு புதுசா கேட்கும், அதை விட புதுசா கேட்குது, போய் உட்காந்து பார்க்கலாம், அங்க போலாம் இங்க போலாம். சத்ரு உங்களை இழுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் கூட ஆண்டவர். ஆண்டவருக்கு பசி வரும் பொழுது, அவர் வந்து தேடும் பொழுது, அதுக்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் உங்களை எடுத்து உங்க கடிகளை ஆண்டவர் புசிப்பார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு அதுதாங்க வேலை. ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஏண்டவரே நீங்க என்ன வந்து நீங்க கேள்வி கேட்கறீங்களா, இன்னைக்கு நான் கனி கொடுக்க மாட்டேன்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆனதாலும் சர்ச்சுக்கு போவேன், புதன்கிழமை என் வீட்டுக்கு வந்து என்னை வான்னு கூப்பிட்டா நான் எப்படி வருவேன்? நான் காலையில 6 மணிக்கு வேலைக்கு போறேன், நைட் 8 மணிக்கு வர்றேன், நான் சாப்பாடு ஆக்கணும், துணி துவைக்கணும், நான் என்ன பண்ணணும், நான் மற்ற சொந்த ஊருக்கு போகணும், நான் சாப்பிடணும். இன்னைக்கு வராதிங்க ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை வாங்க. ஆண்டவர் வருவாரா ஞாயிற்றுக்கிழமை? அவர் வர்ற நேரத்துக்கு தயாரா இருக்கிறதுக்கு தான் நமக்கு உயிரை கொடுத்துருக்கிறார். இல்லைன்னா நீங்கள் நான் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்துருக்க முடியாது. நாளைக்கு எடுத்து அடி வைக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நாளைக்கு ஆண்டவர் வந்தா நம்ம தயாரா இருக்கணும். நீங்க அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் ஆண்டவர் வருவாரு, நீங்க உசுரை புடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக உங்களை வைக்கல, ஆண்டவரா பார்த்து கிருதியா கொடுக்குறாரு. நம்ம அவர் வரும்போது அவரை தாட்டி விட்டு அடுத்த வாரம் அனுப்ப வர சொல்லுவீங்களா நீங்க? அப்படிதான் பசி வந்துருச்சு. ஆண்டவர் பசி வந்து நிக்கிறாரு, ஒண்ணு இல்ல சபிச்சுட்டாரு. ஆண்டவருக்கு பசி வந்து உங்க வீட்டு கதவை தட்டாத வரைக்கும் தான் நம்ம எல்லாம் தப்பிச்சோம். அவருக்கு பசி வந்து கதவை தட்டிட்டாரு, அவருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம கிட்ட ஒண்ணு இல்ல, நம்மளோட நிலைமை அதோகதிகம். இல்லையா? ஆண்டவரை பார்த்து நம்ம முறைக்கிறக்கோ கோவப்படுறக்கோ நமக்கு அதிகாரம் கிடையாது.
என்ன ஆண்டவரே நீங்க மரத்தை சபிச்சீங்க, அது கனியா கொடுக்குற காலம் இல்லையே, கேள்வி கேட்க முடியுமா? அவர் கேள்வி கேட்டா உயிரை விட்டாரு, கேள்வி கேட்டா அற்புதத்தை செய்தாரு, கேள்வி கேட்டா பூமிக்கு வந்தாரு. நம்ம மட்டும் கேள்வி கேட்கிறோமே. வாசிங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாது இருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாது இருப்பான். ஆமென். அல்லேலூயா. நீங்க வந்துட்டு ஒரு கொய்யா மரத்தை வச்சுட்டு எல்லா கொய்யாக்காயும் மற்றவங்க பொறிச்சுட்டு போற கூட்டுருவீங்களா? சரியா? ஒரு மாம்பழம் இருக்கு, மியாசகி மாம்பழம்னு ஒரு ஜப்பான் மாம்பழம். அது 1 கிலோ கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். நார்த் இந்தியாவில் ஒரு இடத்துல அதிர்ஷ்டவசமா அந்த மரம் முளைச்சிருச்சு, பழமும் பிடிச்சிருச்சு. அந்த பழத்தை அந்த பழம் மொத்தமே அந்த மரத்துல 1 கிலோ 2 கிலோ தான் பழம் வரும். அந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு 2 நாய் 4 தோட்டக்காரனை போட்டு 4 காவல்காரனை போட்டு அந்த தோட்டக்காரன் வச்சிருந்தான். ஏன்? அந்த பழத்தை யாரும் அது எப்படியாவது நான் சாப்பிட்றோம், அதுல என்னடா ருசி இருக்குது. ஒரு பழத்தோட விலை 60,000 70,000 ஜப்பான்ல வருஷம் ஒருக்கா சீசன்ல விற்பாங்க. அதான் மியாசிகி மாம்பழம் அதுக்கு பேரு. அப்படி நீங்க ஒரு தோட்டத்துல வச்சு எப்ப அந்த திராட்சை செடி பயங்கரமான இனிப்புப்பா, ஒரு நாள் வந்து பாக்குறீங்க பிஞ்சு விட்டு இருக்குது, அடுத்த நாள் காயாகுது, ஒரு வாரம் கழிச்சு பார்க்கும்போது பழமா இருக்கு. சரி நல்லா கட்டி வச்சிருக்கலாம், நாளை காலையில இது படுத்திருக்கும், நல்ல ருசியா இருக்கு, சாப்பிடலாம் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல கொலை இல்லைன்னா என்ன ஆகுது? எடுத்தானோ அவனை நம்ம என்ன பண்ணிடுவோம், கொலையா பண்ணி போடுவான். பசங்க சொல்லுது பாருங்க, தோட்டத்தை வைக்கிறவன் அந்த தோட்டத்து கனியை சாப்பிடாம இருப்பானா, மந்தையை மேய்க்கிறவன் பால் குடிக்காம இருப்பானா? சொல்லுங்க. அல்லேலூயா. ஏங்க அதனாலதாங்க பிழைப்பு உண்டாகு. நம்ம வைக்கிற பொருள் நமக்கு வேணும்னு நம்ம நினைப்போமா இல்லையா? அதுல முத காய் எவனாவது திருடுனாலும் பரவாயில்ல, மற்ற காய்வாது சாப்பிடணும்னு நினைப்போமா நினைக்க மாட்டோமா? எவ்வளவு ஆசை நமக்கு. அந்த மரம் எப்படா காய் குடிக்கி, எப்படா சாப்பிடலாம் காத்துக்கிட்டே இருப்போம் இல்லைங்களா? கடைசியில இளவு மிஞ்சு கதை மாதிரி வெடிச்சு பஞ்சா போயிடுச்சுன்னா எப்படி இருக்கு நமக்கு? வெட்டுறா அந்த மரத்தை வெட்டி போடுவோம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு உரிமை இருக்குங்க, நமக்கு ஜீவனை கொடுத்து, நமக்கு ஆரோக்கியத்தை கொடுத்து, நமக்கு ஆயுசு நாட்களை கொடுத்து, எப்படியாவது நம்ம பழம் தருவோம்னு காத்துட்டு இருக்கிற நமக்கு அதுல பழம் இல்லைன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஏமாந்து போவார். சரி நான் இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் இத்தனை நாள் நான் இது பண்ணேன், ஏன் அவனுக்கு கனி கொடுக்கல? அப்ப நம்ம என்ன நினைப்போம்? ஓ சீசன்ல தானே கனி கொடுக்குன்னு நினைப்போம். எல்லாத்து வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்கா? எல்லாத்து வாழ்க்கையும் ஒரே மாதிரி, எல்லாரும் ஒரே மாதிரி சாப்பிட்றாங்களா, ஒரே மாதிரி தூங்குறாங்களா, எல்லாரும் ஒரே மாதிரி பணக்காரங்களா, ஒரே மாதிரி இறந்து போறாங்களா? எல்லாத்து வாழ்க்கையும் ஒரே மாதிரியா இருக்குது? எப்படி இருக்குங்க? ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரர் ரெடியா வரல, அப்ப நம்மளும் ரெடி ஆயிக்கலாம்லாம் நீங்க நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கார நேரம் வித்தியாசப்பட்டது. உங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறாருன்னா எனக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார், அவங்களுக்கு ஒரு நேரத்தை வச்சிருக்கிறார். அந்த நேரத்துல நம்ம சரியா இருக்கிறவங்களா இருக்கணும். இல்லையா? அப்ப யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு உரிமை இருக்குதுங்க. கேட்கறதுக்கு உரிமை இருக்குதா இல்லையா? கேட்கறதுக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா? அப்போ நம்ம இந்த இடங்கள்ல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டியது, அதுக்கு ஏற்ற கால நேரம் தேவையில்லை. ஒவ்வொருத்தருடைய காலம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொருத்தருடைய நேரம் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஆண்டவருக்கு பசி உண்டாயி அதை பார்க்கும் பொழுது நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா ஆண்டவர் தான் அதற்கு எஜமான். அல்லேலூயா. கீழே லூக்கா 13வது அதிகாரம் எடுத்து வாசிங்க. லூக்கா 13வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். ஆமென். அல்லேலூயா. ஒரு மரம் பாருங்க, நீங்க அந்த ஊமையை ஒப்பிட்டு கொள்ளணும். ஒரு மரம் செழுமையா வளர்ந்து அந்த முதல் அதிகாரத்துல வாசிக்கும் போது இலைகள் உள்ள அத்தி மரத்தை பாக்குறாரு. இந்த வேதாந்தத்தை ஒப்பிட்டே பார்க்கலாமே, 3 வருஷத்துல கனி தரக்கூடிய நிலைமைங்கிற மாதிரி இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. நான் 3 வருஷமா பாக்குறேன், இந்த மரத்துல ஒண்ணு கனி கொடுக்கல, இதை வெட்டி போட நிலத்தை ஏன் கெடுக்குதுன்றாரு. அல்லேலூயா. அப்போ ஒரு மரம் பெருசாக இருக்கு, ஆண்டவர் குறிப்பிட்ட காலம் கொடுக்குறாரு. இந்த அத்தி மரம் இலையுள்ள மரம்ங்கிறது எதை தெரியுமா குறிப்பிடுதுங்க? ஒரு ஜோடிப்பான வாழ்க்கை. தூரத்துல இருந்து பாக்குறதுக்கு நான் கிறிஸ்துவ நல்லா பார்க்க அழகா இருக்கிறேன், நல்ல செழிப்பா இருக்கிறேன், பார்க்க தெளிவா இருக்கிறேன், எல்லாம் எங்கிட்ட இருக்குதுன்னா ஒரு ஒரு எப்படி அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை தான் தெரியுது. தூரத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பார்க்கறோம், அப்பா இவங்களுக்கு என்னப்பா 2 பேரும் நல்லா இருக்கிறாங்க, கார்ல வர்றாங்க, நல்லா போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, நினைச்சதை போடுறாங்க, நல்ல துணிமணி போடுறாங்க, நல்லா இருக்கிறாங்க, பார்க்கறதுக்கு ஒரு ஜோடிப்பான வாழ்க்கை. அப்படிதான் ஆண்டவர் தூரத்துல இருந்து போனாரு. சரி இவன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிறான்,
நல்லா செழிப்பா இருக்கிறான் அப்படின்னு போய் பார்த்தா பக்கத்துல என்ன இல்லை? கனி இல்லை. இந்த இடத்துல அப்படி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தோட்டக்காரர் என்ன சொல்றாருங்களாமா, ஏப்பா கனி தராம இந்த இடத்துக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது, இது என்ன பண்ணு, வெட்டி போட நேரம் வந்துருச்சுங்க. லூக்கா 18வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். 22வது வசனம் 23வது வசனம். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவனானபடியினால் இதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கமடைந்தான். ஆமென். அல்லேலூயா. இந்த வெளி பாக்குற இல்லைங்களா, அந்த இலைகள் உள்ள மரம், அது என்னன்னா ஒரு குறைவுள்ள வாழ்க்கை, அதுக்குள்ள உள்ள ஒண்ணும் இல்லை. இந்த இடத்துல ஐஸ்வர்யான் போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறாரு, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனுக்கு போறதுக்கு என்ன ஆண்டவரே பண்ணணும்? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ வந்துட்டு அன்பு கோரணும், நீ தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியணும், நிறைய கட்டளைகளை சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் சின்ன வயசுல இருந்து இதை என்ன பண்ற, கை கொண்டுகிட்டு இருக்கிறேன். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் உனக்கு ஒரு குறை இருக்குது, நீ என்ன பண்ண, உன் சொத்தெல்லாம் வித்து தரித்திரம் கொடு அப்படின்னு அவனுக்கு என்ன ஆயிடுச்சுங்களா, துக்கம் அடைஞ்சு அவன் போயிட்டான். அல்லேலூயா. நிறைய பேருக்கு வாழ்க்கை அப்படித்தாங்க, கனி கொடுக்க முடியல. பார்க்க எல்லாமே செழிப்பா இருக்குது, பார்க்க எல்லாமே நல்லா இருக்குது, ஆனா ஒரு குறைவுள்ள வாழ்க்கை, அதுல ஒரு நிறைவை நம்ம பார்க்க முடியல. அவனுக்கு எல்லாமே இருந்தது. அவன் சொல்றான், நான் சிறு வயது முதல் இதை நான் என்ன பண்றேன், கடைபிடிச்சிட்டு இருக்கிறேனே. அப்படிதான் இருக்கு, பார்க்கறதுக்கு செழிப்பா இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், ஆனாலும் ஒரு குறை இருக்கு, அந்த மரத்துல கனி இல்லை. இவனுக்கு கேட்டு நீ வித்துட்டு வானது மனசு கஷ்டம், விற்க முடியல. நம்ம வாழ்க்கை அப்படிதாங்க இருக்குது, குறைவுள்ள வாழ்க்கை, கனி இல்லாத வாழ்க்கை. நற்கிரிகள் நம்ம கிட்ட கிடையாது. கனினா என்னங்க, ஆவியின் கனிகளை வாசிக்கும் பொழுது கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கோம், ஆவியின் கனிகள் நிறைய இருக்கு, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, இப்படி நம்ம கிட்ட ஒரு நற்கிரிகள் கொண்ட கனிகள் நமக்கு கிடையாது. சும்மா பார்க்கறதுக்கு நல்லா, பார்க்க அழகா செழிப்பா பார்க்க நல்லா இருக்கிறோம், ஆனா உள்ளுக்குள்ள என்ன இல்லை, தேடி பார்த்தா கூட என்ன இல்லை. அப்ப நமக்கு ரெண்டாவது இலைகள் உள்ள அத்தி மரங்கிறது ஒரு குறைவான வாழ்க்கை, நம்ம கிட்ட நிறைவான வாழ்க்கை கிடையாது. நமக்குள்ள என்ன இருக்குதுங்க, குறைவுகள் இருக்குது. மூணாவது, ஆண்டவர் தூரத்துல இருந்து பார்த்து செழிப்பா இருக்குன்னு வந்து அங்க வந்து அந்த மரத்தை பார்த்து என்ன பண்றாருங்க, அந்த அங்க என்ன பாக்குறாரு, ஏதாகிலும் கிடைக்குமான்னு பாக்குறாரு. அல்லேலூயா. ஏதாவதுன்னா என்னங்க, அப்படி ஏதாவது அப்படின்னா என்ன, அதுக்கு அட்லீஸ்ட் ஒரு மரம் ஒரு 100 பழம் கொடுக்குதா, வேணாம்ப்பா ஒரு மரமாவது இருக்கா. இந்த இழந்த பழ சீசன்ல நான் என்ன பண்ணுவேன்னா, காயா இருக்கும், ஒரு பழமாவது இருக்கிறதான தேடி தேடி அரை மணி நேரம் தேடி அந்த ஒரு பழத்தை பிச்சு சாப்பிடும் போது கிடைக்கிற ஆனந்தம் இருக்குது. ஏதாவது ஒண்ணு தேடுறாருங்க, ஏதாவது. அத்தாச்சோட மரம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு, எப்ப ஒரு கனி, இத்தனை வருஷம் விசுவாசியா இருக்கிறமே, அன்பா பேசுறியா, குணமா பேசுறியா, நல்லா நடந்துக்கிறியா, மற்றவங்களுக்கு உதவி செய்யறியா, ஏதாவது ஒரு நற்கிரியை. முன்னாடி ஒண்ணு சொல்றது, பின்னாடி ஒண்ணு செய்யறது. நற்கிரிகள் தேவைப்படுகிறது. ஆண்டவர் எதையாவது தேடுறார். எல்லாரும் 100 கூடன்னு எதிர்பார்க்கல, எல்லாரும் 60 கூடன்னு எதிர்பார்க்கல, எல்லாம் 30 கூடன்னு எதிர்பார்க்கல. கொஞ்சம் கொஞ்சம், அந்த கொஞ்சத்துக்கு கூட நம்ம பாத்திரம் இல்லைங்கும் போதுதான் என்ன நடக்குது, அந்த இடத்துல சபிக்கப்படுகிறோம். கொஞ்சங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிற கொஞ்சத்துல உண்மையுள்ளவன். கொஞ்சமா நீ கொடு, ஒரு தாளம் இருக்கு, அது 2 தாளம் தான் மாத்து. எதையுமே செய்யாம இத்தனை வருஷம் இருந்தோம்னா என்ன பிரயோஜனங்க? எத்த மரம் வளர்ந்து கனி கொடுக்குன்னு பார்த்து அந்த வேறு வீட்டுக்குள்ளெல்லாம் பூந்து வீட்டை உடைச்சு போடும், நிலத்தெல்லாம் பூந்து நிலத்தெல்லாம் சேதப்படுத்திடும். அதான் சொல்றாங்க, நிலத்தை ஏன் கிடக்குது, வெட்டி போடும். நம்ம நிலமும் அப்படி ஆயிடக்கூடாது. ஓ, இவனுக்கு இத்தனை வருஷம் நான் தீனி போட்டனே, இத்தனை வருஷம் எரு போட்டனே, அவன் வந்து பார்க்கும்போது தோட்டக்காரனோட வேலை என்ன, கூலிக்காரனோட வேலை என்ன, பேசுப்பா கொஞ்சம் பொறுக்காண்டவரே. ஸ்டீவன் கோபமா பேசினா பரவாயில்ல, திடீர்னு அவர் நல்லா பேசுவார், திடீர்னு அவர் குத்திப்பாரு, நல்லா பாடுவாரு, ஜெபம் பண்ணுவார், மற்ற நாள் எப்படியோ போயிட்டு போறாரு, அவர் நிலைமை மாறு. அப்படிதான் திடீர்னு அவர் என்ன பண்ணுவாங்க, என்னைக்காவது அவர் கோபப்பட்டு தாங்க பேசுவாரு. ராணிக்கா இன்னைக்கு சமைக்க வருவான்னு பார்த்து சமைக்க வரல, ஆண்டவரை பொறுமையா இருக்கு ஆண்டவரே, அடுத்த வாரம் எப்படியாவது அவங்க வந்துருவாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு, ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு கனி பார்த்து அவர் வயிறு நம்பிடுச்சுன்னா நம்மள ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பொறுத்து பார்த்து கனியே இல்லைன்னா தான் ஆண்டவர் வேதனை அடைஞ்சு போவார். காரணம் என்ன, தோட்டக்காரனுடைய வேலை என்ன, அந்த மரத்தை நட்டு அது கனி கொடுக்குன்னு நினைச்சு கனி கொடுக்கலன்னா அவருக்கு வேதனை வருமா வராதா? ஏதாவது கிடைச்சா பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா.
அந்த ஈச்சப்பழம் பழுத்து யாராவது சாப்பிட்டீங்களா? எத்தனை பேர் சாப்பிட்டீங்க? மாட்டிட்டாங்க பாருங்க, ஈச்சக்காயை பிடிச்சிட்டாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்குது. நானும் ஒரு பழம் சாப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் கசப்பா தான் இருந்தது. இனி அது எப்ப சீசன் வருமோ தெரியும். அப்படி வந்து அதுல ஒரு காயை பார்த்தாலே நமக்கு என்னங்க ஒரு சந்தோஷம். சரி பரவாயில்லையே, ஏதோ மூளையில கிடக்குதுன்னு பார்த்தா அது என்ன பிடிச்சிருச்சு? ஒரு காய் பிடிச்சிருச்சு. இல்லையா? ஐயா மரம் நம்ம சர்ச்சில் இருக்குது. வரும்போதுல என்ன பண்ணுவாங்க? தீபாக்கா ஐயா காய் ஏதாவது இருக்குதாங்க ஐயா? என்ன ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க? ராஜாமணி காய் ஏதாவது இருக்குதுங்களா? வந்து தேடி அதுல ஒரு காயை புரிச்சு சாப்பிட்டா அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அது பிஞ்சு காய் தான். ஒரு அந்த கல் மேல ஏறி கஷ்டப்பட்டு பிடிச்சா அதுல என்ன இருக்கு? எறும்பெல்லாம் கூடு கட்டி இருக்கு. இருந்தாலும் அதை கழுவி சாப்பிடும் போது எப்படி இருக்குங்க? நம்ம மரத்தோட காய் டேஸ்ட் எங்கேயுமே இல்லைங்க. ஆண்டவர் அப்படி சொல்லணுங்க. என் மகன் ஸ்டீவன் இருக்கான், என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அவனுக்கு கொடுத்த தாளம் தான் அவன் பயன்படுத்துறான். சபைக்குள்ள வர்றான், ஜெபிக்கிறான், 4 பேருக்கு உபதேசம் சொல்றான், 4 பேருக்கு சாட்சியா நிக்கிறான். போதும், ஏதோ ஒண்ணு. எல்லாமே நம்ம கிட்ட பரிசுத்தம் கிடையாதுங்க. நம்ம எல்லாருமே சுத்தமானவங்க கிடையாதுங்க. எல்லாருமே நீதிமான் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் எதாவது இருக்குதான்னு தேடி பாக்குறாருங்க ஆண்டவர். அல்லேலூயா. கொலோசியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கே பாத்திரராய் நடந்து கொள்ளவும். ஆமென். அல்லேலூயா. ரெண்டாவது, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றதுக்கு என்ன? இன்னைக்கு நீங்க இல்லைனாலும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். இன்னொருத்தர் உங்களுக்காக. காரணம் என்ன? எப்படியாவது அவங்க நல்ல வேலை செய்யணும், நற்கிரியை அடையணும், கனிகளை கொடுக்கணுங்கிறதா எல்லாருடைய விருப்பம். நான் கெட்டு போறது உங்களுக்கு பிடிக்குமா? இல்ல நீங்க கெட்டு போறது எனக்கு எதுக்கு? சபையில நம்ம கூடி ஒவ்வொருக்காக ஜெபம் பண்றோம். எப்படியாவது இன்னைக்கு பிரதர் இன்னைக்கு வரலையா, பரவாயில்ல, அடுத்த வாரம் வரட்டும் நம்ம ஜெபம் பண்றோம். அல்லேலூயா. அப்ப நற்கிரிகளாகிய கனிகளை கொடுக்கறதுக்கு நம்ம தகுதியுடையவர்களா இருக்கணுமா? அதுக்கு தாங்க நம்ம வளர்றோம். ஏன் நமக்கு ஒவ்வொரு நாளும் கூட்டப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க தெரியுமா? ஏன் நம்ம இன்னும் அந்த மரம் சபிக்கப்படாம இருக்குன்னு தெரியுதா? ஏன் இன்னும் நம்ம வெட்டப்படாம இருக்கிறோன்னு தெரியுதா? ஏன்னா எப்படியாவது நம்ம கனி கொடுப்போம், எப்படியாவது நாளைக்காவது கனி கொடுப்போம், எப்படியாவது நம்ம கனி கொடுத்துருவோங்கிறதுக்காக இன்னும் நம்ம பூமியில இருந்துட்டு இருக்கோம். இல்லைன்னா சத்துரு என்னைக்கோ நம்மளை துண்டா தூக்கிட்டு போயிருக்கோம். அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி அனுமதிக்க மாட்டாருங்க. ஆண்டவர் ஒரு காலம் அப்படி அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் காத்துக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 15வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திடாவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திடாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். ஆமென். அல்லேலூயா. தனியா யாராலையும் கனி கொடுக்க முடியாதுங்க. அப்ப ஆண்டவர் அந்த மரத்தை சபிச்சார் அப்படின்னா அவர் கூட இருந்திருக்கணும், கூட வளர்ந்திருக்கணும். ஜெபிக்கிறது, ஆராதிக்கிறது, துதிக்கிறது ஆண்டவரோட இணைஞ்சிருக்கும் போதுதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? சும்மா யாராலுமே தனிச்சு நின்று கனி கொடுக்க முடியாதுங்க. அப்ப ஆண்டவரோட இணைந்திருங்க. அல்லேலூயா. ஆண்டவரோட சேர்ந்துருங்க. நீங்க அவரோட இணைந்திருக்கணும், அவர் உங்களோட இணைந்திருக்கணும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? அப்ப ஜெபிச்சு அவரோட அந்யோன்யமா இருக்கணும். வேத வாசிக்கணும், பாடல்களை கேட்கணும், பாடல்களை பாடணும், ஆராதிக்கணும், மற்றவர்களுக்காக ஜெபிக்கணும், தொடர்ந்து ஊழியங்கள் ஜெபங்களை பங்கு கொள்ளணும். அப்படி இருந்தா தான் கனி கொடுக்க முடியும். திடீர்னு நானே உங்களை வந்துட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு ஏன் பிரதர் ஜெபிக்கல, ஏன் பாடல, ஏன் துதிக்கல உங்களை சொல்றதுல எந்த நியாயமும் கிடையாது. காரணம் என்ன? நீங்க ஆண்டவரோட இணைஞ்சிருக்கவே இல்லை. அப்புறம் எப்படி நீங்க கனி கொடுப்பீங்க? நீங்க ஆண்டவரோட இணைஞ்சிருந்தா தாங்க உங்க பேச்சுல இனிமை இருக்கும். ஆண்டவரோட இணைஞ்சிருந்தா தானே வாயில துதி இருக்கு. 6 மாசம் கழிச்சு ஒரு வீட்டுக்குள்ள போய் சண்டை வருதுன்னா காரணம் என்ன? அவங்க ஆண்டவரோட இணைஞ்சிருக்கல. எப்பெல்லாம் நீங்க ஆண்டவர் நோக்கி கும்பிடுறீங்களோ, ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் செய்றீங்களோ, அப்பதான் உங்க வீட்டுக்குள்ள ஒரு சுமூகமான நிலைமை உருவாகும். இன்னும் தொடர்ந்து வீட்டுக்குள்ள பிரச்சனை, சமாதானம் இல்ல, 2 பேர் பேச்சுவார்த்தை சரியில்லை, நீங்க ஆண்டவரோட இணைஞ்சிருக்கலன்னு அர்த்தம். ஆவியின் கனி அன்பு. அந்த அன்பு உங்க வீட்டுக்குள்ள இல்லைன்னா நீங்க ஆண்டவரோட இணைஞ்சிருக்கல. அதனாலதான் நீங்க கனி கொடுக்கல. உங்க மனைவியை சத்தம் போடாதீங்க, உங்க கணவனை சத்தம் போடாதீங்க, உங்க பிள்ளைகளை சத்தம் போடாதீங்க, மற்றவர்களை குறை சொல்லாதீங்க. காரணம் என்ன? நீங்க யாரோட இணைஞ்சிருக்கல? ஆண்டவரோட இணைஞ்சிருந்தா தாங்க கனி கொடுக்க முடியும். நீங்களே ஆண்டவரோட இணைஞ்சிருக்கல, எப்படி கனி கொடுப்பீங்க? அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் 3வது உங்களிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரு? கனியை. ஏதாவது கனி இருக்குதான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அல்லேலூயா. 4வது, அத்திப்பழ காலம் இல்லை. நீ இருக்கிற மாதிரியே இருக்கலாம். பூமியில இருக்கிற அத்தனை பேர் பரலோகம் போலாம், பிறக்கிற அத்தனை பேர் பரலோகம் போலாம், குடிகாரம் போலாம், கொலை செய்யறோம் போலாம், விபச்சாரம் செய்யும் போலான்னா நமக்கு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம்? கிறிஸ்துவர்கள் அப்பேற்பட்டவர்கள் கிடையாது. கிறிஸ்துவர்களுடைய வாழ்க்கை தனி வாழ்க்கை. மற்ற வீட்டுல சண்டை நடக்கிற மாதிரியே நம்ம வீட்லயும் சண்டை நடந்தா நம்ம கிறிஸ்துவர்களா இருக்கிறதுல என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பிள்ளைகள் வேறு பெற்றவர்கள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு கண்டிஷன் எல்லாம் கிடையாதுங்க, அவருக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாதுங்க. எங்க ஆண்டவரை இந்த நாள்ல வந்தா தான் நான் கொடுப்பேன்னு அவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. காரணம் நம்மளை உருவாக்கினவர் அவர். அல்லேலூயா.
எப்பவும் தயாரா இருக்கணும். கிறிஸ்தவர்களுக்கு டைம் கிடையாது. சொல்லுங்க, கிறிஸ்தவர்களுக்கு டைம் கிடையாது. எப்பொழுதும் சொல்லுங்க, எப்பொழுதும் ரெடியா இருக்கணும். எப்பொழுதும் ரெடியா இருக்கணும், ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்தவர்கள் எந்த நேரம்னாலும் ஆயத்தமா இருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. மார்க் 13வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 36வது வசனம் வரைக்கும் வசனம். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் தன் வேலையையும் நியமித்து இழுத்திருக்கும்படிக்கு காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டேஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நிலையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்கிறேன். இப்போ வீட்டு எஜமான ஊருக்கு போறோம். இப்போ இந்த ஊட்டியில இருக்கிற எஸ்டேட்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின்ல இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுல ஒரு ஆளை வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஒப்படைச்சிட்டு எப்ப நீ இந்த வீட்டை பாத்துக்கோ, நான் ஃபாரின் போயிட்டு வரேன், இதெல்லாம் பராமரிச்சுக்கோ அப்படின்னு. அந்த வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை பராமரிச்சு அவர் வர வரைக்கும் அதை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு, இங்க வீட்டுல இருக்கும்போது ஜாலியா படுத்துக்கிட்டு மத்தவங்களை வீட்டுக்குள்ள விட்டுட்டு வாடகைக்கு விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பயன்படுத்திட்டு இருக்கும்போது வீட்டு எஜமான் அந்த வசனத்தை வாசிங்க 34 35 ஏதாவது வாசிங்க. அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவானே தெரியாதா. அல்லேலூயா. உங்களுக்கு வந்துட்டு ஒரு பொறுப்பு கொடுத்துட்டு போனவர் எப்ப வரலன்னு தெரியலைங்கும் போது நம்ம எப்படித்தான் இருந்தவனுக்கு எந்த நேரத்திலையும் ஆயத்தமா இருக்கணும். அப்படி நல்லா சொகுசா எஜமானுடைய கட்டல படுத்து 2 காலையும் விரிச்சு போட்டு திராட்சை மேல நூல்ல கட்டி தொங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டு படுத்துட்டு இருக்கும் போது எஜமான் வந்து கதவை தட்டுனாருன்னா எப்படி இருக்கும்? உங்களை என்ன பண்ணுவாருங்க, திராட்சை பிள்ளைக்கு பதிலா உங்க காலை கட்டி தலையில தொங்கிட்டுருவாரு. வீட்டு எஜமானுக்கு ஊருக்காரனுக்கு எவ்வளவு பயப்படுறீங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இவங்க ஒரு ஆடிட்டு கணக்குல இருக்கிறாங்க. திங்கக்கிழமை நான் ஆடிட்டிங் வருவேன். நீங்க எல்லாம் எங்க காலேஜ்லயே நடக்கும். நாங்க ஒரு தேதி கொடுத்துருவாங்க, ஆடிட்டிங் வர்றோம், இன்னைக்கு ஃபைல் எல்லாம் ரெடியா வச்சுங்க. ஒரு 30-40 ஃபைல் இருக்கும். பசங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க, எத்தனை பேர் வெளியூர் போயிருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்துட்டு வேலையில இருக்கிறாங்க, அவங்களுடைய அட்ரஸ், இப்படி நிறைய ஃபைல். சரி, அவர் திங்கக்கிழமை காலையில தானே வரணும், திங்கக்கிழமை தானே வரணும்னு சொன்னாரு அப்படின்னு வந்துட்டு நம்ம அஜாக்கிரதையா இருக்க முடியுமா? அவர் காலையில வர்றாரான்னு தெரியாது, மத்தியானம் வர்றாரான்னு தெரியாது, சாயந்தரம் வர்றாரான்னு தெரியாது. நம்ம எப்படி இருக்கோங்க, நாங்க எல்லாரும் அந்த ரூமுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கோம். திடீர்னு எங்கேயாவது சண்டை கேச்சுன்னா அவங்க அந்த இடத்துல போய் நின்னுக்கணும். அதை வந்து அவருக்கு கணக்கு ஒப்புவிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நான் கையில் வச்சிருக்கேன்னா எத்தனை பசங்க இருக்கிறாங்க, ஒரு கிளாஸுக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னா 60 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 60 பேருக்கு பேரை காட்டணும். அவன் 60 பேர்த்தோட ஊரை காட்டணும். அவன் 60 பேர்த்தோட போன் நம்பர், எந்த அட்ரஸ், எந்த வருஷத்துல சேர்ந்தான், எப்படி படிச்சான், அப்படி எல்லாத்தையும் நான் காட்டணும். அல்லேலூயா. எல்லாரும் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. நான் மட்டும் சரி அவர் எப்போ வந்துப்பான்னு டீ கடையில போய் நான் டீ குடிச்சுட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு போயிட்டாருன்னா நான் உள்ளுக்குள்ள போகும்போது அந்த மேனேஜர் சொல்றாரு, ஏங்க அவர் வந்துட்டு போயிட்டாருங்க, நீங்க எங்க போனீங்க என்னை கேட்கறாங்க. நான் டீ குடிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப என்னை வந்துட்டு அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, சரி பரவாயில்லப்பா டீ தானே போய் குடிச்சேன், நீ குடிச்சுக்கிட்டு பிரச்சனை இல்லை அப்படின்பாரு. அந்த இடத்துல நான் காட்ட வேண்டிய இது அப்படியே நின்று. அவர் எங்க போனாரு, ஏன் காட்டல அப்படிங்கும் போது பதில் யார் சொல்லி ஆகணும்? நான் தான். அப்படி நான் சொல்லல, நான் அந்த இடத்துல இருக்கும்போது என்னை என்ன பண்ணுவாங்க, அந்த இடத்துல வச்சிருப்பாங்களா? டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஃபயர்டு அப்படிம்பாங்க. யாருங்க இப்போ அமெரிக்கா அதிபரா வந்தது யாருங்க? டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, கமலா யூ ஃபயர்டு அப்படின்னு. அந்த வார்த்தையில அவர் சொன்னதெல்லாம் பயங்கரமா இருக்கு. அவர் சொல்லும்போது சொன்னார் கொரோனா வைரஸ் சைனா வைரஸ் அப்படின்ட்டு போயிட்டார். அது பயங்கர, அவர் பயங்கரமான ஆளு. நம்ம 29 வயசு என்னன்னா, நம்ம அந்த பொறுப்புக்கு இல்லைன்னு சொன்னா உங்களை தூக்கி இன்னொருத்தர் வைக்கிறக்கு ஆண்டவருக்கு லேசான காரியம். ஆண்டவருக்கு நீங்களாம் தேவையில்லைங்க. ஆண்டவர் கெஞ்சிட்டு இருப்பாரா, ஸ்டீபன் வாடு காலை பிடிச்சிட்டு இருப்பாரா, நீ அந்த இடத்துல நீங்க தள்ளி உங்களை விட திறமையான ஆளை எழுப்புவார். ஆனா அவங்களும் நிரந்தரம் இல்லை. அவங்க கோல்பால் பண்ணாலும் அவரே ஆண்டவர் தூக்கி போடுவார்.
நீங்க நிதானமா இருந்தீங்க, நிதானமா உத்தரவு சொன்னீங்க. ராஜா வரும்போது தகுதியா இருந்தீங்கன்னா நீங்க தப்பிச்சீங்க. அவர் சாயங்காலம் வருவாரா, வெடிக்காலம் வருவாரா, கோழி கூப்பிடும் போது வருவாரா, எப்ப வருவாருன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் வந்து கனி எதிர்பார்க்கறதுக்கு நமக்கு நேரம்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம எப்பொழுது எப்படி இருக்கணுங்க? தயாரா இருக்கணும். 32வது வசனம் 33வது வசனம் வசீங்க மேல. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியார், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். அல்லேலூயா. அந்த நேரம் யாருக்குமே தெரியாதுங்க. சீசர்களுக்கே குழப்பம். எதுக்குடா ஆண்டவர் போறாரு, அந்த அத்திமரத்தை பார்க்கறாரு, எதுக்குப்பா சபிக்கிறார், அவங்களுக்கே புரியல. காரணம் என்னங்க? ஆண்டவர் வர்ற நாளைக்கு யாருக்குமே தெரியாது. அவர் வர நேரத்துல தான் வருவார். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், பாஸ்டர் அப்பா பயங்கரமான பரிசுத்தவன், அவர் பரலோகம் போனாருன்னா நமக்கு தெரியும் இல்லையா, திடீர்னு காணாம போயிடுவார். நம்ம அதுக்குள்ள ரெடி ஆயிக்கலாம், அதுக்குள்ள திடீர்னு உபவாசம் போட்டுக்கலாம், திடீர்னு ஜெபம் பண்ணிக்கலாம். அவர் போறதுக்குள்ள நம்ம ரெடி ஆயிக்கலாம் நீங்க நினைக்காதீங்க. அல்லேலூயா. யார் யாருக்கு எப்பப்ப என்னென்ன நடக்குன்னே தெரியாது. நீங்க தயாரா இருங்க. அல்லேலூயா. நீங்க தயாரா இருங்க. ஆண்டவர் அதான் சொல்றாரு, யாருக்குமே எப்ப தெரியும் ஆண்டவர் வந்து கனியை பார்ப்பாரு யாருக்குமே தெரியாது. கனியை பார்க்கும்போது கனி இல்லைங்கும் போது அந்த மரம் சபிக்கப்பட்டாயிற்று. அல்லேலூயா. நீங்க பதிலே சொல்ல முடியாதுங்க. ஆண்டவரோட எக்ஸ்கியூஸ்லாம் கிடையாது. சும்மா சொல்லல. ஆண்டவர் மரத்து பக்கத்துல வராதுக்கு முன்னாடி நான் பார்க்க செழுமையா இருக்கிறேன், பார்க்க கொடுமையா இருக்கிறேன், பாஸ்டர்கிட்ட வேஷம் போடலாம், பக்கத்துல இருக்கிற விசுவாசிகிட்ட வேஷம் போடலாம், உலகத்துக்கு விசுவாசம் நீங்க வேஷம் போடலாம். ஆண்டவர் வந்து பார்த்து கனி எங்கேன்னு கேட்டானா பதில் சொல்றதுக்கு பதில் கிடையாது. அடுத்த ஒரே நிலைமை சபிக்கப்பட்டு போயிடும், வெட்டப்பட்டு போயிடுவோம், அக்கினிக்கு இரையாயிடுவோம். அல்லேலூயா. அந்த நிலைமை உங்களுக்கு எனக்கு வந்துடக்கூடாதுங்க. ஆண்டவர் அத்திப்பழத்தை பார்த்து மரம் இருக்குதான்னு கேட்கும்போது நம்ம வந்துட்டு இருக்கிறதுக்கு நம்ம தயாரானவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு காலம்ல கிடையவே கிடையாது. அவர் சீசனே இல்லாத போது எப்படி வந்து கேட்கலாம்னு நம்ம அவரை கேள்வி கேட்க முடியாது. காரணம் என்னன்னா அவர் எப்ப வருவார்னு தெரியாது. அதனால நீங்க எப்பொழுது எப்படி இருங்க? விழித்திருங்கள், ஆயத்தமா இருங்கள். அல்லேலூயா. அப்போ 5வதா சொல்லப்படுகிறது, இது அத்திமர காலம் இல்லை. மார்க் 11வது அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீசர்கள் இது ஒரே வசனம் படிச்சுட்டு இல்லைங்களா? ஒரு வசனம் படிச்சோன்னு என்ன தெரிஞ்சிருச்சு? சரிப்பா, ஆண்டவர் என்ன பண்ணாரு? பசியா இருந்தாரு, தூரத்துல இருந்து பார்த்தாரு, செழுமையா இருந்தது, உள்ள ஏதாச்சும் கிடைக்குமான்னு பார்த்தாரு, கிடைக்கல. காரணம் என்னன்னா அது கனி தரக்கூடிய நேரம் இல்ல. ஆண்டவர் பார்த்தா அந்த மரத்தை சபிச்சுட்டு போயிட்டாரு. அந்த ஒரு வசனத்துல எல்லாம் முடிஞ்சது. இப்ப அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் அப்படின்னா என்னங்க? From now. ஆண்டவர் நின்ன அந்த டைம்ல இருந்து சொல்லுங்க. From now. அப்படின்னா என்ன? ஆண்டவர் கால வச்ச அந்த நேரம், அந்த நிமிஷம், அந்த செகண்ட் முதல் கொண்டு. அடுத்த வசனம். ஒரு காலம் ஒருவனும் இருக்குங்க. வாசிங்க. ஒரு காலம் அப்படின்னா என்ன? ஒரு காலம் என்ன? முடிஞ்சது. இதுக்கு மேல உங்களுக்கு சான்ஸே கிடையாது. ஒரு காலம் என்ன? இனி எக்காலமும், forever. சொல்லுங்க. forever. இனிமேல் எப்பொழுதும். அடுத்த வாசிங்க. ஒருவனும் அப்படின்னா என்ன? இயேசுவே இல்லைண்டா ஒருவனும் என்ன? எப்ப வந்தாலும் அந்த இடத்துல என்ன பண்ண முடியாது நீ? அடுத்த வாசிங்க. உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க. முடிஞ்சுதா? வார்த்தைகளை பாருங்க. இன்னைக்கு இதுக்கு மேல எவனாலையும் உங்ககிட்ட ஒரு கனியும் டெட் எண்டு சொல்லுங்க, முட்டி மோதிர இடம் வந்தாச்சு. நீங்க இதுக்கு மேல ஐயா 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 அடுத்த மாசத்துல நான் கனி கொடுத்துறேன், ஒரு பிஞ்சாவது கொடுத்துறியா, ஒரு பூவாவது கொடுத்துறியா, வேலைக்கே ஆகாது. ஒரே அடி அடிச்சிட்டேன். இன்னைக்கு நான் வந்து நிக்கிற இந்த நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு நாளே கிடையாது. ஆண்டவர் உங்க வாசக்கதவை தட்டிட்டாருன்னா அதுக்கு மேல உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட கிடையாது. ஒண்ணு கனி இருந்தா தப்பிப்பீங்க, கனி இல்லைன்னா வெட்டப்படுவீங்க. முடிஞ்சது. இது முதல். இன்னைக்கு காலை வச்சுட்டாரா உங்கள்கிட்ட இருந்தா தப்பிச்சீங்க. அதுக்கடுத்து வாசிங்க. இது முதல் ஒரு காலம். இதுக்கு மேல உங்களுக்கு காலமே கிடையாது. சரி, ஆண்டவர் இன்னைக்கு வந்துட்டு போயிட்டாரு, பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வருது, அதுக்குள்ள இனி உங்களுக்கு டைமே கிடையாது. ஆண்டவர் வர்றாரு சொல்றாங்க தெரியுமா? ஆண்டவர் மன்னிச்சு விட்டு போயிடுவாருப்பா. அடுத்த டைம் அவர் போயிட்டு வரக்குள்ள நம்ம ரெடியா. ஒரு காலம் முடிஞ்சதுங்க. உங்களுக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்காடுறீங்களா, மற்ற நாள் வந்து உட்காடுறீங்களா, ஜெபிக்கிறீங்களா, ஜெபிக்கிற வரைக்கும் நல்லா ஜெபம் பண்ணிக்கங்க.
ஆராதனைக்கு வர நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட கெஞ்சி கூப்பாட போட்டு வாங்கன்னு சொல்ற அளவுக்கு கூடாதீங்க. அப்படி ஒரு வேளை ஆண்டவர் வந்து தொட்டு நீங்க இல்லைன்னா ஒரு காலம் இதுக்கு மேல உங்களுக்கு வாழ்க்கையே கிடையாது, முடிஞ்சது. ஒருவனும் யாராலையும் ரட்சிப்புக்குள்ள கூட்டிட்டே வர முடியாது. ஆண்டவரே பார்த்து உங்களை முடிச்சிட்டாருன்னா காப்பாற்ற பாசிச்சு முடியுமா? உங்க கூட இருக்கிற சகோதரனால உங்களை காப்பாற்ற முடியுமா? இது யாரு? ஐஸ்வர்யவான் போய் நரகத்துல விழுந்துட்டு சொல்றாப்ல, ஆண்டவரே எனக்கு தெரியாம போயிடுச்சு ஆண்டவரே, நான் இவ்வளவு நரகத்துல கஷ்டப்படுறேன்னு. லாசரு கையில இருந்து ஒரு சொட்டு தண்ணி என் நாக்குல விடுங்க, லாசருவை அனுப்பிச்சு எப்படியா என் சொந்தக்காரங்களுக்கு சொல்லுங்க, அவன் எப்படியாவது ரட்சிக்கப்படட்டும், நான் படுற கஷ்டப்பட வேண்டாங்கிறார். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்கள் இருக்குது, அதுலயே அவங்க ரட்சிப்படைஞ்சுக்கிட்டு அப்படின்னு. ஆண்டவர் வந்து உங்க பக்கத்துல நின்றுட்டாருன்னா அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க? ராணுவ வீரன் ஒருத்தர் போர் சவுண்ட் கொடுத்துட்டாங்க. அப்ப போயிட்டு நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு வர்றேன், சாப்பிட்டு வர்றேன், தூங்கிட்டு வரேன்னா நடக்குமா? குண்டு வந்துகிட்டே இருக்குது. நான் போய் குளிச்சுட்டு வரேன்னா அவர் போவாரா? போனா என்னங்க, எனக்கு ஒருத்தர் சொன்னார், ஒரு மிலிட்டரியில இருக்கிறவரு, எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க, ஒருத்தர் பாத்ரூம்ல குளிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாரு. எந்திரிச்சு குளிச்சுட்டு கீழே கும்பிக்கும் போது ஆள் இல்லை, எந்திரிக்கும் போது ஒரு புல்லட் அடிச்சு அவர் ஆள் காலி. நம்மளாம் ராணுவ போர் வீரர்கள் மாதிரி போர்க்களத்துல தான் நின்றுகிட்டு இருக்கிறோம். நீங்க கொஞ்சம் அஜாக்கிரதையா இருந்தீங்கன்னா எப்பனாலும் நீங்க விழுந்து போவீங்க. அவரை தூக்கி பாக்குறாங்களா, முன்னாடி ஒரு ஓட்டம் பின்னாடி மண்டையே இல்லையா, ஒரே அடி எல்லாத்தையும் இதாகிடுச்சு. ஒரு செகண்ட். ஜாக்கிரதை உள்ளவர்கள் தப்பித்துக் கொள்வாங்க. அஜாக்கிரதையா இருந்துட்டீங்க, ஆண்டவர் வந்து நின்றுட்டாரு. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. அப்பொழுது இயேசு என்னை பார்த்து, சொல்லுங்க, அப்பொழுது இயேசு என்னை பார்த்து, வாசிங்க. இது முதல் ஒரு காலம் ஒருவனும் அந்த வார்த்தை ஆண்டவர் நம்ம சொல்லியிருக்காரு. அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் புரியுதா? அழுத்தி ஆணி அடிச்ச மாதிரி சொல்றாரு. இதுக்கப்புறம் ஒருத்தரும் ஒரு காலம் கூட புசிக்கவே மாட்டான், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வார்த்தையே கிடையாது. ஜாக்கிரதை உள்ளவர்கள யாராலுமே காப்பாற்றவே முடியாதுங்க. அது கடைசி காலத்தை குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முடிவை கொண்டு வந்துட்டாருன்னா யாராலையும் திரும்ப தொடங்கி வைக்கவே முடியாது. மார்க் 11வது அதிகாரம் 20வது வசனம் வாசிங்க. மறுநாள் காலையிலே அவர்கள் வழியாய் போகும்போதே அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு சீசர்களுக்கு தெரியல. ஆனா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கனி கேட்டு எனக்கு பசிக்குதுன்னு வந்து கதவை தட்டி நிற்கும் போது அதுல இல்லைன்ட்டா ஊராரெல்லாம் பார்ப்பாங்க. என்னடா வாரம் ஃபுல்லா ஜெபத்துக்கு போனா, வாரம் ஃபுல்லா ஜெபம் பண்ணா, காணிக்கை கொடுத்தா, தசமா கொடுத்தா, குடும்பம் போனா, இன்னைக்கு இப்ப நிலைமை இப்படி ஆயிடுச்சேன்னு மற்றவனுக்கு தெரியாது. ஆனா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஏன்? நான் சரியான வேலையை நான் செய்யல. ஆண்டவர் நேர காலத்துல கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட டைம் கேட்கறதுக்குலாம் நமக்கு டைம் கிடையாது. நீங்க இன்னைக்கு வரலையா, இன்னைக்கு ஏதாவது நடந்ததுன்னா அது ஊராரும் உங்களை ஏசுவாங்க. கர்த்தர் அதுக்கு வந்துட்டு மனஸ்தாபமே பட மாட்டாங்க. ஒரு சில நேரங்கள் நமக்கு வர்ற ஆபத்தை பார்த்து மனஸ்தாபப்பட்டாரா, வியாகுலப்பட்டாரா, ஐயோ உங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு கவலைப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு சமைச்சிட்டாரு. காரணம் என்ன? நம்ம கிட்ட என்ன இல்லை? கனி இல்லை. நீங்க எப்பொழுதும் தயாரா இருக்கிறவர்களா இருங்க. யோவான் 15வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. என்னில் கனி போடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார், கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். கடைசி வார்த்தை முடிச்சிட்டாரு, அவ்வளவுதான். நீங்க கனி கொடுத்தீங்களா, இன்னும் ஆண்டவர் சேர்த்துக்குவார். நல்லா ஜெபிக்கிறீங்களா, இன்னும் நல்லா ஜெபிக்க செய்வார். பாடுறீங்களா, நல்ல பாட செய்வார். சுவிசேஷம் சொல்றீங்களா, இன்னும் சுவிசேஷம். நீங்க ஆண்டவரோட இணைஞ்சிருந்தீங்கன்னா இன்னும் நிறைய கனியை கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க கனி கொடுக்கலன்னா ஆண்டவர் என்ன பண்ணிருப்பாரு? அறுத்து போட்டுருவாராமா. அவ்வளவுதாங்க. ஆண்டவர் வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்க மாட்டாங்க. நீங்க கனி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த ஊமை இதை என்னன்னா, இது ஒரு முக்கியமான கதை. அத்தி மரத்தின் கதைன்னு சொல்லுவாங்க. இந்த அத்தி மரத்து கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஸ்டீபன் சொல்லுங்க பார்க்கலாம், சமரி சொல்லுங்க. இந்த அத்தி மரத்து கதை, ஆண்டவர் வந்தாரு சொன்னாரு எல்லாம், இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, தெரிஞ்சு சொல்லுங்க. அதாவது ஆண்டவருக்கு பிரியமா நம்ம கனி கொடுக்கணும், அவருடைய விருப்பத்தினுடைய நடக்கணும். அதுதான் அந்த கனி கொடுக்கறதுக்கு பிரசவமான. அதுதான் இந்த பூமியில நமக்கு கொடுத்த வாழ்க்கை எப்படி தெரியும்? நல்ல செழிப்பான வாழ்க்கை, நல்ல பார்க்க எப்படி இருக்குமா, இலையோட தூரத்துல இருந்து பார்த்தாலே தெரியுமா. ஸ்டீபன் வெள்ளவாயில் இருக்கிறது மதுரையில இருந்து பாக்குறவங்களுக்கே தெரியும். எப்பா அவனுக்கு என்னப்பா நல்லா இருக்கிறான்ப்பா, நல்லா வேலை செய்யறான், புதுசா பல்சர் பைக் வாங்கிட்டான், 32 இன்ச்சு டிவி வாங்கிட்டான்,
சொகுசு கட்டல படுத்திருக்கிறான். தலைக்கு ஒரு ஃபேனு, பக்கத்துல ஒரு ஏசி, லெஃப்ட்ல ஏசி. மதுரையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுதா இல்லையா? காரணம் என்னங்க? நீங்க இலையுள்ள மரமா இருக்கிறீங்க. ஆண்டவர் வந்து நீ ஏசி வச்சிருக்கிறதையோ பல்சர் வச்சிருக்கிறதையோ பெட்டு வச்சிருக்கிறதையும் பாப்பாரா? அன்பா பேசுறானா, நற்கீர்த்தி செய்யறானா, நல்லா இருக்கிறானான்னு வந்து பாப்பாரு. அப்படி பார்த்து இல்லைங்கும் போது தான் என்ன ஆகுங்க? இந்த பூமியில ஆண்டவர் நம்மளை கஷ்டமா தான் உருவாக்கலீங்க, நல்ல மரமா தான் இருக்கிறோம், நல்ல செழிப்பா தான் இருக்கிறோம். ஆண்டவர் வந்து தேடும் போது கொஞ்சமாவது நம்ம கனி கொடுக்கிறவர்களா இருக்கணும். உலகத்துக்கு பார்க்க பசுமையா இருக்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது. வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு நம்ம செழிப்பா இருக்கிறது முக்கியம் இல்ல. விசுவாசிகள் நம்மளே ஏமாத்திக்கிறோம், மற்றவங்களை ஏமாத்துறோம், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறோம். ஆனா உண்மையிலேயே நம்ம நல்லா இருக்கிறோமா? நமக்கு இருக்கிற நாத்தமா அழுக்கு நமக்கு தான் தெரியும் இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, வந்து பார்க்கும்பொழுது ஏதாவது கனிகள் கொடுங்க. இந்த அத்திமர கதை நியாய தீர்ப்புக்கு ஒப்பா இருக்கிறது. நம்மளை ஆண்டவர் செழிப்பா வச்சிருக்கிறாரு, பூமியில நல்லா வச்சிருக்கிறாரு. நமக்கு நிழலுக்குள்ள நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் வருகையின் போது வந்து நம்மகிட்ட அத்திமரம் இருக்குதா, கனி இருக்குதான்னு பார்க்கும்பொழுது நம்மகிட்ட கனி இல்லைன்னா தயவுதாட்சியமே பார்க்க மாட்டேன், வெட்டி அக்னியில போட்டுருவோம். நம்ம வாழ்கிற வாழ்க்கை கனி கொடுத்தோம்னா ஆண்டவருடைய சமூகத்துல இன்னும் கனி கொடுக்க செய்வார். நித்திய ஜீவன்ல அவரோட போய் அவரோட நம்ம உட்காந்து நம்ம அவரோட சேர்ந்து பாடுறவங்க துதிக்கிறவங்களா இருப்போம். ஒருவேளை கனி கொடுக்கலன்னா ஆண்டவர் வெட்டி போட்டுருவார். அல்லேலூயா. இது ஒரு நியாய தீர்ப்புக்கு அருமையாக சொல்லப்பட்ட ஒரு உண்மை. இதை நம்மளதான் தெரிஞ்சுக்கணும். அத்திமரம்னு ஏன் தெரியுமா சொன்னாங்க? அத்திமரங்கிறது ஒரு சமாதானத்தை குறிக்கிறது, அத்திமரங்கிறது ஒரு விசுவாசத்தை குறிக்கிறது, அத்திமரங்கிறது ஒரு நம்பிக்கையை குறிக்கிறது. அல்லேலூயா. அப்பேற்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா நம்ம புத்தியுள்ளவர்களா நடந்து கொள்ளணும், சாட்சி உள்ளவர்களா நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மிடம் கனிகளை எதிர்பார்ப்பது அவருடைய உரிமை, கனிகளை கொடுப்பது நம்மளுடைய கடமை. எப்பவுமே ஒரு 2 வரி சொல்லுவோமே, சொல்லுங்க பார்க்கலாம். கனியை எதிர்பார்ப்பது அவருடைய உரிமை, கனியை கொடுப்பது நம்முடைய கடமை. கனியை எதிர்பார்ப்பது அவருடைய உரிமை, கனியை கொடுப்பது நம்முடைய கடமை. அப்ப கனி தருகிறவர்களாய் நம்ம மாறணும். கனி கொடுப்புங்கிறது ரொம்ப முக்கியமான வேலை. கிறிஸ்தவர்களா இருந்து சின்னதா ஆண்டவர் கேட்கிறாரு, நிறைய கொடுத்து கேட்கல. அவர் என்ன கேட்கிறாருங்க? ஏதாகிலும் ஆண்டவர் வந்து வரும் பொழுது ஏதாவது கிடைக்குமான்னு போகும்போது, ஆண்டவரே போயிட்டு அப்புறம் வாங்க ஆண்டவரே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா என்னங்க? அந்த மரத்துக்கு அதுக்கு மேல வளர்றதுக்கு தகுதியே இல்லை. இது முதல் ஒருவனும் ஒரு காலம் பக்கத்துல கூட சீண்ட மாட்டான். செத்த பணத்துக்கிட்ட போய் அப்படின்னு கட்டி குடிச்சுட்டு தூங்குவாங்களா? அந்த புதகுலிக்கிட்டே போயிட்டு இருப்பாங்களா? நீங்க பட்டு போயிட்டீங்கன்னா உங்களை பக்கத்துல கூட இருக்கணும். நிலைச்சு நிக்கிற வரைக்கும் தான் நம்ம மதிப்பு, நிலைச்சு நிக்கிற வரைக்கும் தான் சாட்சி. கனி கொடுக்குறேன், நீங்க கொடுக்குற கனி பல பேருக்கு உதவியா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரே போங்க ஆண்டவரே, அப்புறம் வாங்க ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட பதில் சொல்ல முடியாது. அப்படி சொன்னோம்னா அந்த இடத்துல கனி இல்லைன்னா அந்த மரத்துக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நமக்கு இருக்கும். அல்லேலூயா. அந்த நிலைமை கிறிஸ்துவர்களுக்கு ஆண்டவர் விடவே மாட்டாருங்க. அதனாலதான் சொல்லப்படுகிறது, மேல் அதிகாரத்தை வாசிமே, ஆண்டவரே உனக்கு கொஞ்ச நாள் பொறுங்க ஆண்டவரே, நான் கொத்துறேன், எரு போடுறேன், ஒரு வருஷம் பார்க்கலாம், அது கனி கொடுச்சதுன்னா அதை பார்க்கலாம், இல்லைன்னா வெட்டி போடலாம் அப்படிங்கிற ஒரு காலம் வரும். அதுக்குள்ளேயாவது நீங்க என்ன பண்ணுங்க? கனி கொடுத்துருங்க. ஆண்டவருக்கு நம்ம டைம் சொல்லவே முடியாது. எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணுங்க? எப்பொழுதும் நம்ம எப்படி இருக்கணும்? தயாராயிருங்க. எழுந்து நிற்ப கண்கள் முழுவதும் ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, நல்லவரை துதிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, நல்ல நாளுக்காக நமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் உங்கள் சமூகத்தில் கூடி வந்து ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க ஆண்டவரே, கர்த்தர் பாராட்டின எல்லா கிருபைகளுக்குமாக ஸ்தோத்திரிக்கிறேன். வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தடையா இருக்கிறவங்க ஆண்டவரே அடுத்த வாரத்தில் கூட்டுவாங்க கர்த்தாவே. உங்களுடைய சமூகத்துல நாங்க கூடி ஆராதிக்க துதிக்க ஜெபிக்க கர்த்தர் ஆண்டவரே பாராட்டின எல்லா கிருபைகளுக்குமாக நமக்கு நன்றி கர்த்தர். ஆண்டவரே நாங்கள் எப்பொழுதும் தயாரா இருக்கிறோம், கனி கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் ஆண்டவரே நாங்கள் கனி கொடுக்கிறவர்களாக மாறுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து வழி நடத்துங்க. தொடர்ந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.